தேங்காய் அப்படின்னா என்ன தெரியுங்களா? தேங்காய்னா தேங்காய், அவ்வளோதானே. தேங்காய்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? தேங்காதன்னு அர்த்தம். கோயிலுக்கு நம்ம சாமி கும்பிட்றதுக்கு 3 கொண்டு போவோம். வெற்றி இலை, வெற்றி இலைன்னு சொல்லலாம், வெற்றி இலைன்னு சொல்லலாம், சரிங்களா. அடுத்தது வாழைப்பழம். வாழையோட சிறப்பு, வாழை அடி வாழையாக வளர்வது வாழைப்பழம். இப்போ மற்ற ஒரு செடியாக இருந்தால் ஒன்று விதை போட்டு வளரும், இல்லை அந்த கிளையை உடச்சி வச்சு வளர்க்கணும், இந்த மாதிரி தான் வளரும். ஆனால் வாழை மரம், வாழை அடி வாழையிலேருந்து, அதாவது நான் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்ப்பா, நான் நல்லா சிறப்பாக இருக்கிறேன், எனக்கு கீழே இன்னொரு ஜெனரேஷன் க்ரியேட் பண்ணுறேன், நீனும் நல்லா வளரு, நீ நல்லா வளர ஆரம்பிச்சிட்டா நான் அமைதியாக போயிடுறேன், அடுத்த வாழை நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கும். அடுத்தது இப்போ பல குருமார்கள் எப்படி தெரியுமா இருக்கணும், அது எந்த குருவாக இருக்கணும், அதாவது ஆன்மீக குருவாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் உங்கள் லைஃப்பில் டெவலப் பண்ணக்கூடிய எந்த குருவானாலும் இருக்கட்டும், அவங்க எப்படி தெரியுமா இருக்கணும்? யார் குருவோட தகுதி என்ன தெரியுங்களா? தான் வாழணும், தான் வாழும்போதே அதே மாதிரி நல்ல கேரக்டர் இருக்கக்கூடிய நிறைய பேரை வளர்க்கணும், வளர்ந்த வரும்போது தான் ஒதுங்கிடணும், தான் ஜீவசமாதி அடைஞ்சிடணும். இல்லை சயின்ஸில் குரு, இந்த மாதிரி உங்கள் மேக்ஸில் குரு, இந்த மாதிரி லைஃப்பில் குரு இருக்காங்கல்ல, அவங்க நீங்கள் வாடுறதை வேடிக்கை பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு ஒதுங்கி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும்ப்பா, இப்போ ட்ரெயினர் மென்டார் அந்த மாதிரி மாறிவிட வேண்டும்.